படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் விக்னேஷ் கார்த்திக் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னை அதிகமாக வெறுத்ததும் அவர் தான், அதிகமாக நான் லவ் பண்ணுறதும் அவர் தான். அப்படி தான் எங்களோட இது ஆரம்பிச்சது. இந்த கதை இல்லை, என்கிட்ட இன்னும் நிறைய கதை சொல்லியிருக்காரு. அதில் நாங்கள் ஒரு கதை நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறதுல அது சில பல காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. அப்போது தான் எனக்கு ஹாட்ஸ்பாட் 2 ஐடியா சொன்னார். நான் சொன்னேன், ப்ரோ ஹாட்ஸ்பாட் 1 எனக்கு கொஞ்சம் லைக் நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருந்துச்சு, பயமாக இருக்கு அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். நான் இல்லை அப்படின்னு. போய் உடனே போய் பார்த்தேன். பார்த்துட்டு என் கண்ணில் தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. அந்த கடைசி அதில் வர்றது கலையரசன் அவர் நடிச்சிருந்த அந்த கடைசி பார்ட் பார்த்துட்டு, என்ன ப்ரோ ஒரு இவ்வளோ எமோஷ்னலான ஒரு ஃபிலிமை வந்து ஏன் அதை வந்து எல்லாரும் எப்படி இதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க? ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது கூட அந்த படமா அது ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு எமோஷனல் இருந்துட்டு அதில் அதோட ரிவ்யூ இவ்வளோ பேடாக போயிருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அவரை வந்து அவர் புலம்பிட்டே இருந்த ஒரு 2 மணி நேரம் அவர்கிட்ட, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அந்த பேக் ஃபயர் இப்படியாச்சும் அந்த படத்தில் இவ்வளோ நல்ல படம் இது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் எனக்கு கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் விக்னேஷ் கார்த்திக் நான் வந்து ரொம்பவும் லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க. ஏன்னா சினிமாங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. எங்கே யாராவது ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணால் கூட எல்லாருக்குமே ஒரு பேக் ஃபயர் தான். ஏன்னா ஒரு டேரக்டர் நம்பி தான் நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ரைட் ஃப்ரம் எடிட்டர், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர் எல்லாருமே ஒரு டேரக்டர் நம்பி தான் இருக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணலன்னா எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணார். அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் விக்னேஷ் கார்த்திக் அண்ட் அவரோட டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ இம்மீடியட்டா ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ சீக்கிரமா ஃபாஸ்டா பண்ணி முடிச்சனால தான் இந்த இந்த பட்ஜெட்டுக்குள்ள இந்த படத்தை நாங்கள் முடிக்க முடிஞ்சது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு. அண்ட் பவானி ஸ்ரீ லைக் என்ன சொல்றது, ரொம்ப ஃப்ளாலஸாக வந்தாங்க, ஈஸியாக பண்ணாங்க. அப்படியே பண்ணிட்டு லைக் ரொம்ப இதாக இருந்துச்சு. எதுவுமே ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு டேக்கும் சிங்கிளாகவே முடிச்சுட்டு போயிடுவாங்க. எங்கேயுமே யாருக்குமே ஒரு இதாகவே இல்லாமல் இருந்தார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பவானிஸ்ரீ. அண்ட் அமர் அமரை பற்றி நிறையா சொல்லணும். லைக் நான் ஒரு ஷோவில் போயிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. அப்படின்னா ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே பேசுகிற அப்படி அப்படின்னு. நான் தான் அவன் அப்படின்னு. அப்படி நான் தான் அவன்னா யாருப்பா நீ, எனக்கு தெரியலையே அப்படிங்கும்போது, ஒரு ஷோல நான் வந்து உங்க பின்னாடி வந்து காமெடி பண்ணிட்டே சுத்திட்டு இருந்தேன்ல, அதை நான் தான் அப்படின்னு. அப்படி ஸோ அப்பதான் தெரிஞ்சு, ஓகே அன்னைக்கு நான் பார்த்து ரொம்ப லைக் ஒரு விமென் கேரக்டரை வந்து அவ்வளோ தூரம் அத்தனை ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி பண்ற சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு கேரக்டர் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கே கூச்சமாக இருந்துச்சு. இல்லை இல்லை நீ பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் நான் நான் வந்து லைக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, காமெடிங்கிறதே இன்னைக்கு நிறைய நம்ம மிஸ் பண்ணுறோம். இன்னைக்கு கூட பழைய யூடியூப் வீடியோஸில் வந்து நம்ம நிறைய பழைய காமெடி சீன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காமெடிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அம்மர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எல்லாரும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா he கேன் ப்ரூவ் என்னங்கிறது அவர் காட்டுவார். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ நீங்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் இயர். அண்ட் ஆதித்யா பார்த்தேன். லைக் ஆதித்யா ரக்ஷனோட காம்போவே வந்து எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் அந்த ஒரு 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 யூத் ஒரு யங்ஸ்டரோட வெறிய 2 பேரும் அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தீங்க. அண்ட் தம்பி ராமையா சார் வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்த்த படம் அவரோடது தான். எனக்கு பார்த்துட்டு விக்னேஷ் கார்த்திக் கிட்ட சொன்னேன், ப்ரோ நீ இவரது மட்டுமே எடுத்து முடிச்சிடலாம் இந்த படத்தை. ஏன்னா அவரே எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார், மொத்த படத்துக்கு என்ன தேவையோ அப்படின்னு. ஸோ அண்ட் அவரும் இந்த படத்தில் இருக்காங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ப்ரொடியூசர் லைக் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் கொடுத்தனால தான் விக்னேஷ் கார்த்திக் வந்து இவ்வளோ இதை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு பெரிய நன்றி சார். அண்ட் இபி பிரியன் அவருமே வந்து ஒரு ஆர்கனைசிங்கில் வந்து அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த படத்தை வந்து ப்ராப்பராக இது பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜோசப் பார்க்கறதுக்கு சின்ன பையன் அப்படி மாதிரி இருப்பான், ஆனால் அவர் உண்மையிலேயே வந்து வெரி டேலண்டட் கை. ஒரு டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் இந்த லவ் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு மேஜிக்கே நடக்கும். யூ டிட் தட். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் வெரி ஹாப்பி டு என்னையே நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஜோசப். அண்ட் எடிட்டர் கட்ஸ் எல்லாமே வந்து சொல்லவே தேவையில்லை. அதுவும் எல்லாரும் என்கிட்ட கேட்டது ட்ரெய்லரில் பிரிச்சுட்டாங்க எடிட்டிங் சூப்பர் அப்படின்னு சொல்லி. சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் யாரையாவது மிஸ் பண்ணிட்டேனா? இவர் வந்து
நம்ம பழைய படத்துல வர மாதிரி மருக வச்சா இவரு மருகல. அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் எல்லா கதையிலும் இருந்திருக்காரு. நீங்க எல்லாம் நல்லா விட்டு கவனிச்சீங்கன்னா தெரியும். எனக்கு என்னோட இதுல ஃப்ரெண்டா வந்துருப்பாரு, அவரோட இதுல வந்து கடைசியில அந்த ஒருத்தர் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட வந்து சொல்லுவாரு. அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் பண்ணியிருப்பாரு. மல்டி டேலண்டட் அவர் தான். ஸோ தேங்க்யூ அண்ட் ஹோஸ்ட் நல்லா பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரசன்ட் மீடியா, நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான். எல்லாமே வந்து ஒரு படத்துக்கு வரும்போது இன்னைக்கு பெய்ட் ரிவ்யூஸ் அப்படி ஏதோ ஒன்று எழுதுறது ஒரு விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கிற இந்த இதுல நீங்க உங்களோட வாய்ஸ் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தம் இந்த உலகத்திலேயே கேட்கிற ஒரு விஷயம். நீங்க சொல்றதுதான் நம்புறாங்க இன்னைக்கு எல்லாருமே. ஸோ நீங்க ஒரு படம் நல்லா இருக்குன்னா நீங்க தயவு செஞ்சு எங்களை மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு எங்களை மாதிரி மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நாங்க கேட்கறது ஒன்னே ஒன்று தான், நீங்க எல்லாம் பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் ப்ளீஸ் எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய நண்பர்கள், எனது அன்பு மாப்பிள்ளை, எனது அன்பு மகன், என்னுடைய அன்பு மகன் விக்னேஷ் மற்றும் பிள்ளைகள் எல்லாருக்கும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். விக்னேஷ் வந்து ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் ஃப்ரெண்டு. அப்போது இவர் வந்து சொன்னார், அப்பா இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணும்னு விக்னேஷ் ப்ரோ சொல்கிறாரு அப்படின்னாப்புல. சரி அப்படின்னு வந்துட்டு அழகாக அந்த கேரக்டரை பற்றி சொன்னாப்புல. ஒரு சின்ன கேரக்டர் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க, ஒரே கதையில் நீங்களும் உங்கள் பையனும் நடிக்கிறீங்கன்னாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. சரி, 2 கேரக்டர் கேட்டேன், பிடிச்சிருந்தது. உண்மையான விஷயம். நடிகர்களை வந்து ரசிக்கணும், அதுக்காக வந்து ரொம்ப பூஜிச்சு ரொம்ப ஒரு ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து விளக்கி சொல்லக்கூடிய ஒரு கதை. இப்போ வெளியில் பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் மேலே யாரும் கோச்சிக்க மாட்டாங்களா இதுக்குன்னு. நிச்சயமாக உண்மை புரிந்தவர்கள் வந்து கோச்சிக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணலை. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்த அன்பு மகன் விக்னேஷுக்கு என்னுடைய நன்றிகள். விக்னேஷை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிய என்னுடைய அன்பு மகனுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த டீம் நிச்சயமாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும், மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அது எல்லாவற்றிற்கும் உங்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. ஹாட்ஸ்பாட் 2 முதல்ல தம்பி விக்னேஷ் கார்த்திகை பற்றி அவருடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எதாவது பார்த்ததில்லை. என் மகன் உமாபதி வந்து அப்கமிங் ஹீரோ டைரக்டர்ஸுகளை பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுக்கிற பொழுது தொடர்பு கொண்ட பொழுது, அப்பா ஒரு டேஸ்ட்ஃபுல் டைரக்டர்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் அவருடைய ப்ரீவியஸ் செட்டப்லாம் பார்த்த பிறகு நேரேட் பண்ணாப்புல. நேரேட் பண்ண விதமே ஒரு மெச்சூர்டான ஆள். அப்புறம் அவருடைய அணுகுமுறையிலெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொடியூசர் தம்பி பாலா, அனில், பிரியன்லாம் சொன்னதை போல் ஒரு ப்ரொடியூசருக்கான ஒரு அற்புதமான டைரக்டர். எல்லா நாட்சும் தெரிஞ்சிருக்கு. 24 கிராஃப்ட்னு சொல்லுவோம்ல, அடிப்படையில் நல்ல நடிகன். இப்போ கூட நான் மேடையில் கேட்டேன், தம்பி தனிப்பட்ட முறையில் நடிக்க கூப்பிட்டான்னு வருவியாப்பா அப்படின்னு. இல்லை சார், கவனச்சிதறல் ஏற்பட்டு அப்படின்னா. ஸோ நல்ல நடிகன் கிரியேட்டராக இருக்கிற பொழுது நடிகர்களுக்கு ரொம்ப அவர் என்ன டைரக்டர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓ, இதைத்தான் எதிர்பார்க்கிறார்ல அப்படின்னா. ஸோ அந்த வகையில் ஒரு ஆழமான தமிழ் இண்டஸ்ட்ரியில் வருங்கால ஸ்டாண்டர்டான ஒரு இயக்குநர்கள் ஒரு தம்பி தான் அந்த விக்னேஷ் கார்த்திக். ஸோ அவனுடைய இயக்கத்தில் நான் ஒரு பர்டிகுலர் எபிசோட் நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மேடையை பார்க்குறேன், செம்பி, ஆமாம், ஆனழகன், தம்பி அஸ்வின், நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனோட நான் அருகில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு. 96 கதாநாயகி பவானி, 96 கதாநாயகி, இளைய கதாநாயகன் எங்கள் மாமாவோட செல்லப்பிள்ளை ஆதித்யா MS பாஸ்கர், விடுதலையினுடைய கதாநாயகி பவானி. இல்லை, ஸோ பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான எல்லாருக்கும் புரிந்த அற்புதமான எதிர்காலத்திலூட எனது நகைச்சுவை வறட்சியை போக்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி அமர். ஸோ நல்ல ஒரு டீம் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்க பொழுது, ஆமாம், இப்போ ஒரு கேமராமேன் கூட தன்னை வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்கிற உணர்வோடு ப்ரிப்பரேஷனோடு வந்தால் இருப்பாருங்க. ஸோ இந்த எண்ணங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளையெல்லாம் நிகழ்த்திட்டு போகும். அதே போல் பாலா, சினிமாவில் இருந்தது ஒன்றை மட்டும் தெரிந்தால் மட்டாது, ஒரு நட்பு பாருங்க. ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் மாதிரி எல்லாமே இல்லாமல் இது சபை, ஒரு நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா சித்தி அந்த உணர்வோடு வந்து விட்டுட்டேன் டைரக்டர்னா
அந்த ஒரு யதார்த்தம், ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து பேசாமல் ஒரு யதார்த்தத்தில், ஸோ ஒரு யதார்த்தமான பிள்ளைங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாங்க. எம்எஸ் பாஸ்கர் மாமா இங்கே வந்துட்டு போனாங்க, பேசிட்டு போனாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த என்னுடைய போர்ஷன் என்பது செகண்ட் ஹாஃபில் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் படத்தை பார்க்கல. ஒரு வித்தியாசமான கோணம் தான். ஒரு அப்நார்மல் தாட் எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அதை ஒரு ஃபைனலில் வந்து அதுக்கு சரி பண்ணணும். எனக்கும் என் மகளுக்குமாக இருக்கக்கூடிய திவாரி, கே திவாரி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி செஞ்சனா திவாரியா? ஆமாம். ஒரு தூணு கடுகு சிறுத்தாலும் காரம் போகாத மாதிரி ஃபுல்லாக எனக்கு ப்ராம்ப்டிங் வேண்டாம், ஃபுல் டயலாக் நான் மண்டையில் ஏற்றிக்கிட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்ட்டு அந்த பொண்ணு அப்படி பண்ணிச்சு. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ நல்லா தமிழில் வந்து உள்வாங்கிக்கிட்டு எனக்கு ப்ராம்ப்டிங் இல்லை, சூழல் அந்த கேரக்டரோட மூடுக்கு போயிட்டு விக்னேஷ் அப்படி ஒர்க்கு வாங்குவான். ஒரு டேரக்டர் ஒர்க்கு வாங்குறது என்பது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூல் மேலே போனால் கூட விட்டுருவான், இல்லை சார் அப்படின்னு. ஸோ இதில் ஏதாவது எனக்கு ஒரு புகழ் கிடைத்ததா, அந்த கிரெடிட் கோஸ் டு விக்னேஷ் கார்த்திக். இந்த அற்புதமான பிள்ளைகள் அடுத்த தளத்துக்கு சிறப்பாக பயணம் போக இல்லாமல் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாட்ஸ்பாட் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பார்ட் 2 பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் விக்னேஷ் கார்த்திக். ஆக்சுவலாக ஹாட்ஸ்பாட் 1 பார்க்கும்போது நினச்சேன், இந்த டிரெக்டர் டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு, இவரோட ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக வந்து ஹாட்ஸ்பாட் 2ல் வந்து என்னை ஒரு ஸ்டோரிக்கு கூப்பிட்டுருந்தாரு. அதை விட அந்த ஸ்டோரியே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக், நீங்கள் என்ன இந்த ஸ்டோரிக்கு யோசிச்சதுக்கு. அண்ட் தேங்க்யூ அஸ்வின், இட் வாஸ் வெரி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. வெரி சில் கை அண்ட் ரொம்ப ஸ்வீட். ஸோ என்ன சொல்கிறது, இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் பாலா சருக்கு நன்றி. அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி. எங்கள் டிஓபிக்கு ரொம்ப நன்றி, என்னை நல்லா காமிச்சதுக்கு. அண்ட் வெயிட்டன் ஆக்டர்ஸ் தம்பி ராமையா சார் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், அவங்கள மாதிரி ஆக்டர்ஸோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ. எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ சார். நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க, பார்த்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ரோலை நம்பி கொடுத்த விக்னேஷ் கார்த்திக் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அவர் ஒரு ரொம்பவே ஜோவியலான அண்ட் ரொம்ப ஈஸி டு ஒர்க் வித் டைரக்டர் அண்ட் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் என் அப்பாவாக நடித்த தம்பி ராமையா சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவர் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர், ரொம்ப சீனியர் ஆக்டர். அப்படி இருந்தும் ரொம்பவே என்கரேஜிங்காக அண்ட் ரொம்பவே ஃபன்னாக என் கூட ஒர்க் பண்ணுறது, ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தம்பி ராமையா சார். அண்ட் எங்களோட கூல் ப்ரொடியூசர் பாலா சாருக்கு ரொம்ப நன்றி. அவரும் ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்காமல் ரொம்பவே ஃபன்னாக ஆக்டர் கூட இப்போ பண்ணுற டான்ஸர் கூட அவங்க இப்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சார். And thank you to the entire cast and team, and thank you so much. I hope this movie is a great hit. Thank you guys. ஹாட்ஸ்பாட் 1க்கு இதே மாதிரி வந்து நின்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. அதனால தான் அந்த படம் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களால் தான். ஸோ அதனால தான் ஹாட்ஸ்பாட் 2 இதையும் கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி கண்டிப்பாக அதை விட ஜாஸ்தியாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ். ஃபஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ 2 படம் கன்சிக்யூட்டிவாக என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப வெரி கிரேட்ஃபுல். ரொம்ப சந்தோஷம். அப்படி என் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறாரு அப்படிங்கிறப்போ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. விக்னேஷ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் சூப்பர். உங்கள் விஷன் எல்லாம் அவர் பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது, நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பராக பெரிய பெரிய படம் பண்ணி அவர் பெரிய சக்ஸஸ் பார்ப்பார். என்னையும் அப்படியே கொஞ்சம் கூட்டி போங்க ப்ரோ. சார், ப்ரொடியூசர் சார், பாலா சார், நான் அந்த மாதிரி ஒருத்தர் அந்த பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் அவ்வளோ கிரவுண்டடாக, அவ்வளோ தன்மையாக, அவ்வளோ ஸ்வீட்டாக, ஃபன்னியாக இருந்து நான் பார்த்ததில்ல. ரொம்ப சந்தோஷம். அவர் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் அவர் கொடுத்ததுக்கு, 2வது படத்தில் திரும்ப சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லுவார், நீங்கள்
பெரிய ஆளாவீங்க, அதில் என்னோட பங்கு ஒரு பெரிய பங்கு கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் அது எத்தனை பேர் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி சார், ரொம்ப கிரேட்ஃபுல் சார். நான் உங்கள்கிட்ட சொன்னதில்லை, அப்படி எல்லாரும் முன்னாடியும் சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷம் சார். சூப்பர். இந்த படத்தில் தம்பிராமையா சார், மாமா, எம்எஸ் பாஸ்கர் சார், அவங்க கூட அப்பா அவங்க அவங்க இருக்கிற படத்தில் எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு நான் ஒரு 20 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கிடைக்குமான்னு தெரியல இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் திரும்ப. அஸ்வின் ப்ரோ, பவனிகா, சஞ்சனா, அவங்க ரக்ஷன்னா எனக்கு என் படத்துல என்னோட கதையில அவர் எனக்கு பெரிய நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ரக்ஷன்னாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த மொத்த டீமுமே எனக்கு இப்போ ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாரும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. என்ன அவங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்கல்ல, விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, அவங்க செல்ல பிள்ளைன்னு மீன் பண்ணி தான் சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். எனக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எத்தனை வாட்டி கிடைக்கும்னு தெரியல. பட் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நைட் நான் போய் ஜாலியாக தூங்குவேன். அதுக்கு பெரிய காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா. நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இதை வந்து மக்கள் தியேட்டருக்கு வந்து 23ஆம் தேதி பார்க்க வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ப்ளீஸ் அது கொஞ்சம் எல்லாரும் பண்ணா எங்களுக்கு வந்து பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டா இருக்கும். கடைசியா ஸ்பெஷலா ரொம்ப டீப் டவுன் ஃப்ரம் ஹார்ட் சொல்றேன், தானு சார், தேங்க்யூ சார். இது இப்போ எத்தனை பேர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. ரொம்ப 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 நன்றி சார். உங்களால தான் இந்த படம் எவ்வளோ சக்ஸஸ் ஆக போதோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து நீங்க தான் சார். எங்க டீம் சார்பா, நான் எல்லாரும் சார்பா நான் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன் சார். மனசார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது விட்டேன்னா மன்னிச்சிருங்க, எனக்கு அவ்வளோவா பேச தெரியல. தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அஸ்வின் ப்ரோ, நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஆக்சுவலி கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹாட்ஸ்பாட் 1க்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லை, ட்ரெய்லருக்கு தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எழுதுனதே நம்ம பெருசு தான். ஸோ அதனால தான் 2வே பண்ணுறோம். ஸோ அது ஒரு ஃப்ளோவில் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லென்த்தாக பேசல, வெறும் நன்றிகள் மட்டும் சொல்லிடுறேன். இந்த படம் விஷ்ணு விஷால் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது 5 ஸ்டார் செந்தில் சார். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. கூட இருக்கிற ரமேஷ் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண பாலா, அனில், சுரேஷ் அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அஸ்வின், பவானி ஸ்ரீ, ஆதித்யா பாஸ்கர், சஞ்சனா, பிரிகிடா, பிரியா மதின் சங்கர், பேர் விட்டுறக்கூடாதே, ரக்ஷன், ராபின், இபி பிரியன், எடிட்டர் முத்தையன், ஜோசப், அமர். இது ஒரு ஃபார்மாலிட்டி இல்லை, ஸோ பேர் மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஏதாவது பேர் அப்பவும் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே. எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பி ராமையா சார், அவங்களுக்கும் நன்றி. யாரு புரியல? ஜெகதீஷ், டிஓபி ஜெகதீஷ். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. என்னோட டைரக்ஷன் டீம் அவங்க தான் எல்லாமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே என் பேர் சொல்ல. சக்ஸஸ் ஆயிடுச்சு, சக்ஸஸ் மீட் நடந்ததுன்னா அப்போ டீட்டெயில்டாக பேசுகிறேன். மற்றபடி அதான் நீங்கள் 1 பார்த்துருப்பீங்க. 1 வெற்றி படமாக ஆக்குனதுனால தான் 2 பண்ணியிருக்கோம். ஸோ சொல்லுங்கள் கடைசியாக 2 பண்ணியிருக்கோம். இப்போ 2 வந்து 1ல் வந்து எங்களுக்கு எவ்வளோ சென்சார் பிரச்சனை வந்ததுன்றது எங்களுக்கு தான் தெரியும். அது 1ல் நீங்கள் பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஆதித்யா பாஸ்கர் கௌரி அந்த பொண்ணு பையன் மாறி இருந்த மேட்ரு ஆக்சுவலி சென்சாரில் பார்த்துட்டு இந்த கதையை ரிலீஸ் பண்ணக்கூடாது, தூக்கிடணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு மதத்தோட சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ போராடி சென்சாரோட அவருக்கு இல்லை இது ஓகே இது வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது எழுத ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்தது வந்து ஆடியன்ஸோ இல்லை ப்ரெஸ்ஸோ இல்லை எதுவுமே இல்லை, இது சென்சாரில் ஓகே ஆகுமா அப்படின்றதான் மைண்ட்ல வந்தது. ஸோ அதனால நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது சென்சாரில் பிரச்சனை வராமல் எதை டூ மச்சா சொல்ல முடியுமோ அதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணோம். சென்சாரை நினைக்காம பண்ணியிருந்தா இன்னும் 2 மச்சாவே பண்ணிடலாம். பட் அதான் அந்த கன்சர்ன்ஸை மைண்டில் வச்சு 2 மச்சா அந்த இஷ்யூ வராமல் என்ன பண்ணுமோ அதை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி வெற்றி படமாக்குங்க. சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ் மீட்டில் எல்லாரை பற்றியும் லென்த்தாக பேசுகிறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு வெயிட் பண்ணிருக்காங்கனால லென்த்தாக பேசினவங்க கடுப்பாயிருவாங்க. அதனால் தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கேட்கலாம், கண்டிப்பாக நான் பேசுகிறேன். அதான் சார் சொன்னேனே, கொஞ்சம் ஏமாத்திட்டீங்க. அதுதான் சார், ஆனா டீசெண்டா இருந்தது. அதான் சென்சார்ல பிரச்சனை வராம எந்த அளவுக்கு டூ மச்சா போக முடியுமோ அந்த அளவுக்கு டூ மச்சா. இது உங்களுக்கு உண்மையா இவங்க 2வது படம்னாங்க, 4வது படமா 5வது படம்? 4வது சார். 4வது படம். ஆமாம் சார். ஓகே. அதே மாதிரி படத்துல ஒரு லாஜிக் மிஸ்டேக் எப்படி மிஸ் பண்ணீங்க? எந்த லாஜிக் சார்? ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுத்துறாரு, ஓகே ப்ரொடியூசர். ஆமா. அதுக்கப்புறம் பொண்டாட்டி உங்களுக்கு தானே சொந்தம், அந்த பொண்ணு உங்கள்கிட்ட தானே அவங்க வந்து கதை சொல்லணும். பிரியா பவானி சங்கர் ஆமா, அவங்களுக்குள்ளார ஒரு உறவு இருக்குது. ஆமா ஆமா ஆமா. பர்மிஷன் உங்கள்கிட்ட தானே கேட்கணும். என்கிட்ட சொல்லிட்டாங்களே, நான் தான் ஒத்துக்கிட்டேனே. அப்ப நீங்க ஒரு லாஜிக் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் இல்ல நாங்க என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்றாங்கல்ல எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படின்றாங்கல்ல, ஆமா. அந்த டைம்ல நீங்க போன் ஏதாவது பாத்துட்டீங்கன்னா மிஸ் ஆயிருக்கும். ஏன் அப்பா ஒத்துக்கணுங்கிற? நீங்களே அந்த கம்பெனி ஆக்குபை பண்ணிருக்கணும், மருமக பிள்ளையா. சார் அது தப்பு இல்ல, நான் அவ்வளவு மனசாட்சி இல்லாத ஆள் கிடையாது. பொண்ணை பெத்தவரு, அவர்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம். சார் அஸ்வின் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. அந்த டயலாக் வர்றப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது? ஜாலியாக தான் சார் இருந்தது. அந்த அளவுக்கு பக்குவமா ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டேரக்டர் சார் சொல்லுங்க சார். விஷ்ணு விஷால் சார் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கீங்க. எங்க சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க ப்ரோ. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அப்புறம் வந்து அவர் எந்த படத்தா இருந்தாலும் ப்ரமோஷனுக்கு வந்துருவாரு. ஏன் அவர் கூப்பிடல? ஒருவேளை வந்து சிவகார்த்திகேயன் 2050 வந்து சிஎம்மா வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அந்த கோவத்திலயா இப்ப வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, எதுக்கு தேவையில்லாம வந்து அவர் கோத்து விட்றீங்க? அதாவது சரி ஓகே, விஷ்ணு விஷால் ப்ரோ வந்து ஏன் வர முடியல அப்படின்னா 30ஆம் தேதி தான் நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பொறுத்து அவர் முன்னாடியே ஸ்கெடியூல்லாம் போட்டு அவர் வேற ஷூட்டிங்கு போயிட்டார். அப்புறம் நாங்கள் தளபதி படம் தள்ளினதுனால நம்ம 14 பொங்கல் வரலாம், அப்புறம் 20 அப்பெல்லாம் பிளான் பண்ணதுனால இப்போ அவர் ஊர்ல இல்லைன்றதுனால அவர் வர முடியல. அதுதான் ஒண்ணு. 2வது கேள்வி என்னது? அந்த கோவத்துல இல்ல அதெல்லாம் இல்ல, அது ஒரு கற்பனை, அது ஜாலியா வச்சோம். சார் அதே மாதிரி விஜயகாந்த் ஜெயந்தி, விஜய் சேதுபதி ஏன் எதிர்கட்சி தலைவராக்குனீங்க? இல்ல சார், ஒரு சிஎம்ஓ ஒருத்தர் தான் சார் இருக்க முடியும். அதனால இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர்னு. சார் சொல்லுங்க சார். 2 ரசிகர்களை காமிச்சீங்க, அது மறைமுகமா 2 நடிகர்னு தெரியுது, தாதா ராஜான்னு. உண்மையிலேயே மனசுல அந்த 2 பேரை வச்சுதான் பண்ணீங்க. உங்களுக்கு எந்த 2 பேர் சார் ஃபீல் ஆனாங்க? அது நீங்க யார் நினைச்சீங்களோ அவங்க. நான் யாரையும் நினைக்கல சார். உங்களுக்கு யார் ஃபீல் ஆறாங்களோ அவங்க. டைரக்டர் சார், சார் இப்போ உங்களோட படங்கள் வந்து டைம் டிராவல் பேஸ்ட்லயும் இருக்கு, நீங்க சொல்ற நெரேஷன்லயும் டைம் டிராவல் இருக்கு, ஃபியூச்சரை உற்று நோக்கி. ப்ரெசென்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா ஃபியூச்சர் தான் நீங்க ஆசைப்படுற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு. ப்ரெசென்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? தம்பி ராமையா சார் கதை ப்ரெசென்ட் தானே சார்? சார் நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட கதைகளும் உங்களோட எண்ணங்களும் வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி, ஐ மீன் அடியிலையும் ஃபியூச்சர் டைம் டிராவல், இதுலயும் டைம் டிராவல் அப்படி சொல்றேன் சார். ப்ரெசென்ட் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்குறேன். ப்ரெசென்ட் இப்போ நான் இங்க உட்காந்துருக்கும் போதே நைட் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஃபியூச்சரை பத்தி தானே சார் யோசிக்கிறேன். அதனால யோசிக்கும் போதே கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே சார், இதை நான் கருத்தா எடுத்துக்கவா என்ன தெரியலையே. ஓகே சார். விக்னேஷ், சொல்லுங்க சார். படமா ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். சும்மா ஜாலியான கொஸ்டின்ஸ் தான், தப்பா நினைச்சுக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே வந்துட்டு இந்த எல்ஜிபிடிலாம் வந்துட்டு இப்போ பேன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஊரில் அதை வந்து ஒரு பொது உடைமை ஆக்குற முயற்சிகள் மாதிரி தெரியுது இதில். இல்லை சார், அது சரியா தான். அது நீங்கள் கேட்குறது பெரிய டாபிக் சார். அது இல்லை பெரிய டாபிக், அது சின்ன விஷயம். ஆடியன்ஸ் வந்து அது ரொம்ப அது வந்து கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா அப்படி ட்ரை பண்ணலாமான்னு எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஏதாவது விஷயம்? இல்லை சார், என்னோட கருத்து வந்து இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தமானது, எல்லாருக்கும் பொதுவானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு அது பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. இப்போ எல்ஜிபிடி அவங்களுக்கு பிரச்சனை, ஏன்னா அது பிரச்சனை கிடையாது, அதுதான் எங்களோட இயற்கை அப்படின்னு அவங்களோட கருத்து இருக்கும். ஸோ எல்லாருக்கும் சொந்தமான உலகத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட உரிமை இல்லை சார். அது அவங்களோட கால். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நீங்கள் சினிமா அந்த கிரேஸை வந்து கொஞ்சம் இது பண்ணியிருப்பீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா நடிகர்கள் மேலே? ஃபர்ஸ்ட் கதையில, இதுல ஃபர்ஸ்ட் கதையில பண்ணியிருப்பீங்க. செகண்ட் பார்ட்ல, அதாவது செகண்ட் ஹாஃப்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நடிகர்கள் தான் 2050 வரை சிஎம் ஆகுறாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பீங்க.
அது ஒரு கான்ட்ராஸ்டான விஷயமா அது ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு விஷயம் தானே சார். இப்போ இருக்கிற விஷயத்த சொல்றோம், 50 வரைக்கும் இப்படியே இருந்தா அப்படின்னு அது ஒரு சர்க்காசம் தான் சார். சரி, அப்புறம் மகளையே லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணது யாராவது இருக்காங்களா? இல்ல, நீங்க கதையெல்லாம் ரிவீல் பண்றீங்க. இதுக்கு நான் பதில் சொன்னா கதையை சொல்ற மாதிரி ஆயிரும். ஆனா அது இல்ல அப்படின்னு தானே நம்ம கடைசியில சொல்றோம். ஓகே, அப்புறம் லவர் அண்ட் கேர்ள் பெஸ்டி, லவர் அண்ட் பாய் பெஸ்டிலாம் இருக்கிற மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்து ஒய்ஃபும் இருக்காங்க. அப்புறம் ஒரு ஒய்ஃப் பெஸ்டி கால் பண்ற மாதிரி தெரியுது. அந்த ஒய்ஃப் பெஸ்டி மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்ல ஏதாவது ஒய்ஃப் பெஸ்டின்ற ஒரு டேர்ம் கொண்டு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இதை நான் யோசிக்கிறேன் சார். ராத்திரி பண்ணோம்னா அவரே ஜோடி இல்லைன்னு என்கிட்ட கோபமா பேசிக்கிட்டு இருக்காரு. இதை என்கிட்ட ஐடியாவா சொல்லி ட்ரை பண்ணலாம் சார். டைரக்ட் சார், ஹலோ. சொல்லுங்க சார். 2021 அற்புதம்னு ஒரு தெலுங்கு படம். ஓகே சார். அதுல செல்போன் வந்து மின்னல் வரும். ஓகே. மின்னல் வந்தோன்னா அது பின்னாடி போயிடும். அந்த இது அதுல இருந்து எடுத்திருக்கீங்க. நான் அற்புதமா பார்க்கல சார், எனக்கு தெரியல. மேபி வந்திருக்கலாம், சிமிலர் தாட், தெரியல சார். டைரக்டர் சார், சொல்லுங்க சார். லெஸ்பியன் என்னும் ஒரு இனச்சேர்க்கை வந்து அதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு வாழ்க்கை முறை அல்ல, செக்ஸ்ல ஒரு வகை அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க இதை ஏத்துக்கிற மாதிரியே கதையை கொண்டு போய் இருக்கீங்க. ஆமாம் சார். உங்களுடைய கருத்து என்ன? இல்லை சார், நான் ஏற்றுக்கிறேன் சார். அதான் சொன்னேனே, ஒவ்வொருத்தருக்கு அவங்களோட விருப்பு வெறுப்புகள் அவங்களோட உரிமை. அதை நாம இதான் சரி இதான் தப்புன்னு சொல்லி, இப்போ நீங்க தாடி வச்சிருக்கீங்க, தாடி வைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னா சரியா சார்? அது உங்களோட உரிமை இல்லை, உங்களோட விருப்பு வெறுப்பு இல்லை. அது இப்போ அரிக்கும், குளிச்சுட்டு துவைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்பெல்லாம் சொன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தானே நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி தானே அவங்க. இப்போ நான் லெஸ்பியன், இப்போ நான் ஒரு கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கேவா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அது பாதிப்பாக போகுது அப்படின்னு தானே நான் கேட்பேன். புரியுதுல உங்களுக்கு? ஸோ அவங்களோட உரிமை சார். அது ஒரு குடும்ப அடுத்தடுத்து சங்கிலி தொடர் மாதிரி போகணுமே, அது குறையுமே அது? எது சார்? அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா அடுத்தடுத்து அந்த குடும்பத்தின் சங்கிலி தொடர் வரணும்ல, அது குறையுமே. இல்லை சார், அதான் நீங்க இப்போ கேட்குற கேள்வி வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன். இதை நான் ஒரு வார்த்தையில பதில் சொல்ல முடியாது. அது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு டிபேட்டாவே பேசக்கூடிய ஒரு டாபிக். ஸோ குடும்பம் இப்போ நிறைய பேர் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழ்றாங்க. அப்போ கூட குடும்பம் தொடராதே சார். அப்போ என்ன சொல்லுவீங்க? அதான் அது தப்புன்னு சொல்லலாமே. அதான் சார், அகைன் அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றே தான் ஆகணும் அப்படின்னு ரூல் கிடையாது இல்ல. நிறைய பேர் குழந்தை பெற்றுக்காமலும் வாழ்றாங்கல்ல. ரூல் இல்லை, உங்க அம்மா அப்பாவும் எங்க அம்மா அப்பாவும் அப்படிதான் போயிருக்காங்க. அதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாரும் குழந்தை பெற்றுக்கணும்னு ரூல்லாம் கிடையாது சார். அக்ரிமெண்ட்டை காட்டுங்க சார். சார் இல்ல அக்ரிமெண்ட்லாம் இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் ஒய்ஃபும் நானும் குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமன்றது நான் தானே சார் முடிவு பண்ணணும். அது ரூல் கிடையாதுல்ல. அது ஆமாமா, அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம், சப்போர்ட். ஓகே ஓகே, ரைட் ரைட். இல்ல இல்ல அது லீகல் தான். 377 ரூல். ஹலோ. ஓகே சார், இங்க சார் சார் இந்த பக்கம் சொல்லுங்க சார். இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு படமும் ஓடுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு கடந்த சில வருடங்களா. சர்ச்சைக்குரிய கதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணும். இப்போ உங்கள் ஹாட்ஸ்பாட் 1க்கு வந்து ட்ரெய்லர் ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணதால தான் படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது. அதனாலேயே இந்த படத்துலையும் சர்ச்சைக்குரிய 3 கதைகளை எடுத்துக்கிட்டு பண்ணீங்களா? சர்ச்சைக்குரிய கதைகளை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது இல்ல சார். பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதனால தான் பண்ணீங்களான்னு கேக்குறீங்களா? இது ஒரு ட்ரெண்டாவும் போயிட்டு இருக்கு. சில யங் டைரக்டர்ஸ் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஃபார்முலா நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு கேக்குறேன். அதான் சார், இது ஒரு விவாதம் கிரியேட் பண்ணும். இப்ப அப்படியான படங்கள் தான் அதிகமா வருது. ஆமா சார். இப்போ ஹாட்ஸ்பாட் 1 ஒரு ஃபிளேவர்ல இருந்தது. ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்னு நான் பண்ணும்போது லவ் ஸ்டோரி பண்ண முடியாதுல்ல. ஏன்னா ஹாட்ஸ்பாட் 1 பார்த்துட்டு 2 பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து 1 என்ன ஃபிளேவர்ல இருந்தோ அதே மாதிரி ஒரு ஃபிளேவர் தான் 2ல எதிர்பார்க்க போறாங்க. ஸோ அதே ஃபிளேவர்ல சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணதுதான் சார். 1ஓட கம்பேர் பண்ணும்போது அதுல ஒரு ஃபேமிலி டச் ஓரியன்ட் அப்படி இருந்தது. இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு 3 டாபிக்கையுமே ஒரு கான்ட்ரவர்சியாவே தான் சுத்தி வருது. அதுக்குண்டான சொல்யூஷனும் கொஞ்சம் முடிக்கும் போது அப்படியே கொஞ்சம் அலூஃபா முடிச்சுட்டு போற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே சார். வெளிப்படையா அதுல ஒரு வெளிப்படை தன்மை இருந்தது ஃபர்ஸ்ட்ல. தெரியலையே, எனக்கு கேள்வி எப்படி சொல்றது. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அதை சொல்யூஷனா சொல்ல முடியுமோ அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கதையிலையும் சரி, செகண்ட் கதையிலையும் சரி. கடைசி கதையில சொல்யூஷன் கிடையாது, ஒரு காதலை பத்தி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு எண்டு கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. சொல்லுங்க ப்ரோ.
கள்ளக்காதல் அதிகமா ஆதரிக்கிறீங்களோ? இன்னும் நீங்க பேசலையே அப்படின்னு பார்த்தேன். லேட்டா பேசினாலும் லேட்டஸ்டா கள்ளக்காதலுக்கு பயங்கரமா ஒரு பிலாசபிலாம் சொல்றீங்க. சசிகுமார் சார் ஒரு டயலாக் சொல்லியிருப்பார்ல, பின்னாடி இருந்து இவர் தான் எமோஷன் ஆவார்னு பார்த்தேன். இதுவே தப்பா இருக்குது, பொண்ணை லவ் பண்ற மாதிரி வருதேன்னு நினைச்சேன். பட் ஆனா அதை விட பெரிய குண்டு கூட இருக்கிற ஃப்ரெண்டு துரோகம் பண்ற மாதிரி ஒண்ணு வச்சீங்கல்ல. கேள்வி திரும்பி கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா கேளுங்க. இல்ல கள்ளக்காதல் தானா? இல்ல சார், காதல் எது சார்? நல்ல காதல் கள்ளக்காதல் எல்லாமே காதல் தானே சார். அதான் வரையுதா. பட் அது சரியா தப்பான்றது அகைன் அவங்க உங்களோட அதுக்கு கள்ளக்காதல் ஆதரிக்கிறேன் அப்படி எடுத்துக்காதீங்க. இல்ல சார், ஒருத்தருக்கு துரோகம் பண்ணாவே அது கள்ளக்காதல் கணக்கு தானே சார், அது வருத்தம். அப்புறம் எப்படி சார் அது நல்ல காதல் எல்லாமே சொல்ல முடியும்? அந்த 2 பேருக்கு அது நல்ல காதல் தானே. புருஷனுக்கு தான் அது கள்ளக்காதல், அவங்க 2 பேருக்கு அது நல்ல காதல் தானே. அதே போல இப்ப இருக்க ஜெனரேஷனையும் கொச்சையா தான் சொல்ல வரீங்க. எந்த ஜெனரேஷனு? அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் செக்ஸ் வச்சுக்கலாமா பொண்ணு பார்க்க வரும்போது கேக்குது. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு ஏன் கேக்குது? அந்த வந்தவர் என்ன சொல்றாரு? பொண்ணுங்களுக்கெல்லாம் முடி வளர்க்க தான் தெரியும், முடிவெடுக்க எங்க தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. என் பையன் நான் சொல்றத தட்ட மாட்டான், உன் பொண்ணு கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு. அவரு மேல இருக்கிற கோவத்துல அந்த பொண்ணு அப்படி பேசுறா. அது எப்படி சார்? நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டயலாக் கொடுத்தீங்களோ அப்படின்றது. லவ் ஸ்டோரின்னு ஒண்ணு வந்ததுல, அதுல இப்ப லேட்டஸ்டா வரும்போது அதுல பாட்டி சொல்லுவாங்க, பாட்டி போய் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து இந்த பொண்ணு டைரக்டா அப்பா உக்காந்துட்டு இருக்கும் போதே கேக்குது, இவ்வளவு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களை அப்படி கேட்க முடியுமா, கேக்குறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. கரெக்ட். இவங்க கேட்டதுக்கு தானே தம்பிராமையா சார் வந்து கிளைமாக்ஸ்ல பதிலடி கொடுக்குறாரு. இதுதான் கிளைமாக்ஸ் அப்படின்னு முடிச்சிருந்தேன்னா நீங்க சொல்றது கரெக்ட். அதுக்கப்புறம் சார் வந்து பேசுறாருல்ல, நீ சொன்னது தப்பு அப்படின்ட்டு. அவர் ஏன் பேசுறாருன்னா, சில பேருக்கு சில விஷயத்த சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும், அதுவே நீதானமா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாருல்ல. அஸ்வின் ப்ரோ, நீங்க அண்ணன் கேட்கும் போது அசால்ட்டா சொல்லிட்டீங்க ஜாலியான்னு. பட் ஆனா அந்த டைலாக் உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு ஆழமா உங்களை காலி பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், குத்திச்சுன்னு தெரியும். பட் அந்த டைலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்க அவர் போன் பண்ணும்போது ஹாட்ஸ்பாட்டா அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்க நடிக்க வைக்கும் போது இந்த டைலாக் தான்டா அவன் சொல்ல போறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேட்கறோம். அதே போல இப்போ நீங்க கதைகள்லாம் கேட்கும் போது தூங்குறீங்களா இல்ல முழிச்சுக்கிட்டீங்களா? ஒரே ஒரு கேள்வி, நான் நேர்மையா கேட்ட நீங்க பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் வந்து 40ங்கிறது ஜென்ரலா நான் சொன்ன ஒரு நம்பர். நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம், அது கம்மியும் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க எவ்வளவு கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்களா? நீங்க படத்திலேயே நான் பாக்குறேன், தியேட்டர்ல அத்தனை பேர் தூங்குறாங்க. நாங்க யாரும் புண்படுத்துறதுக்கா யாரும் பேசுனது கிடையாது. நான் தெளிவாகவும் நான் அதுக்கான ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன். நீங்க திரும்ப இப்போ இந்த இதுல வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அதை பத்தி கேக்குறீங்கன்னா நீங்க தான் எனக்கு குத்த பார்த்துட்டே இருக்கீங்க. குத்தல நாங்க, நீங்க எடுத்துக்கிட்ட விதம். இப்போ அந்த டைலாக்கே உங்களுக்கு இருக்கிறாங்க, அவ்வளவு போல்டா நீங்க நடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா? இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களான்னு சார், நான் உண்மையே நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன். நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு டைரக்டர் கிட்டயும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ். ஓகே, ட்ரைங் டு பி a better actor. கூல். விக்னேஷ், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில வந்து 2 பெரிய நாயகன்கள் இறந்த உடனே அதான் அவங்க ரசிகர் இறந்துடுறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, கதையே சொல்லாதீங்க சாரி, அந்த 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 இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியை வந்து தத்தெடுக்க சொல்றீங்க. எனக்கு வந்து இப்போ வந்து நீங்க பெரிய லெவல்ல வளர்ந்துட்டீங்க, சரிங்களா? நீங்க பெரிய ஹீரோ ஆயிட்டு உங்க சைட்ல இருந்து ஏதோ ஒரு தவறு நடந்து அது மாதிரி ஆயிடுச்சு. உங்க சைட்ல இருந்து நீங்க அந்த ஃபேமிலியை தத்தெடுப்பீங்களா? நானா? இல்ல, அகைன் இதுக்கு பதில் சொன்னா கதை ரிலேட்டடா பதில் சொல்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ சார், அது என்ன டிண்டர் எக்ஸ் சாலிகிராமம் ஒரு டயலாக் வருது. டிண்டர் பம்பு சாரி, ஏதோ இன்ஸ்டாகிராம் சாலிகிராம், அது ரைமிங் சார். இன்ஸ்டாகிராம் சாலிகிராம். இல்ல, சாலிகிராம் நிறைய தம் அடிக்கிற பொண்ணுங்களை பாக்குறோம், அதை வச்சுதான் எழுதுறீங்களா சார்? இன்னும் எங்காவே இருக்கீங்கன்னு புரியுது. உம்மடிக்கிற பொண்ணுங்களா கல்ல போடுறாங்க பாத்தீங்களா? ஆனா அஸ்வின் பத்தி கண்டிப்பா நான் இந்த படம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து இவரை பத்தி பண்ணுமா அப்படிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் அதான் லென்த்தா போயிடும். நான் சக்சஸ் மீட்னு ஒன்று நடந்ததுன்னா அதுல லென்த்தா சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது, ஒரு டோட்டலா வேற மாதிரி உண்மையாவே. கரெக்ட் சார். நீங்க தானு சாருக்கு வந்து நன்றி சொன்னீங்க, பெரிய வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னு. அது ஓகே, தியேட்டர் கிடைக்கல. ஆனா மங்காத்தான்னு ஒரு படம் வருது, அதை ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? மங்காத்தாவும் வராம இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஆனா மங்காத்தா வந்து முன்னாடியே டேட் போட்டாங்க. சோ அதனால நாங்க கேட்க முடியாது. நாங்க வரலாம்னு நினைக்கும் போது தான் தெரிய டேட் போட்டாங்கன்றதுனால அவங்க கிட்ட கேட்டோம் சார். அடுத்த படத்துல 2 ரசிகர்களையும் திட்ட மாட்டீங்க, அவரை மட்டும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எந்த ரசிகர்களை திட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல. பெரிய ஹீரோ தான் நாங்க யாரையும் சும்மா கற்பனையா நினைச்சு திட்டணும் சார்.
சார் ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக மங்காத்தா தேரி ரெண்டும் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரு சும்மா கற்பனையா பேசுறாரு, அதை கண்டுக்காதீங்க. விக்னேஷ்ஜி சொல்லுங்க சார். நன்றி 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 சார். நன்றி நன்றி விக்னேஷ்ஜி சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. நீங்க சொன்னீங்க அவர்கிட்ட 2 ஹீரோ, நீங்க எந்த ஹீரோன்னு யோசிச்சேன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காருல்ல, அந்த படத்தோட ஹீரோ தானே கலாச்சிருக்கீங்க. அதான் அது நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அந்த பப்ளிகாம் போடுற விஜய் தானே கலாச்சிருக்கீங்க சார். ரஜினி சார பப்ளிகாம் போட்டிருக்காரு. இல்லையா அந்த ஸ்டைல்ல போல் எது இல்ல சிவாஜி பார்த்தது இல்லையா நீங்க? சிவாஜி த பாஸ் அதுல போட்டிருக்காரு. போட்டு தாங்க போட்டிருக்காரு. இது சார் ரஜினி சார் பண்ணாததா சார்? இது தளபதி மட்டும் தாங்க இப்படி பண்ணிருக்காரு. இல்ல இல்ல அது உங்களோட கற்பனை. சார் வணக்கம். சொல்லுங்க சார். நடிகர்கள் வந்து தலைவர்களா மாறிட்டு இருக்காங்க, ரசிகர்கள்லாம் தொண்டர்களா மாறிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல இந்த படம் வந்து இப்ப அரசியல் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். தெரியலையே தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதான்றது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு கருத்து இருந்தது, அந்த கருத்தை அந்த படம் மூலமா சொல்லிட்டு இந்த கதைக்கு பர்டிகுலரா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு மட்டுமே வந்து நிறைய சம்பவங்கள் உங்களை ஏதாச்சும் பாதிச்சுதா? இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது? இல்ல சார், நாங்க இந்த கதையை வந்து 2024 மேவா ஜூனா 2024 மேவோ ஜூனோ ஷூட் பண்ணிட்டோம் கதையை. 24 நான் சொல்றது போன வருஷம். எங்ககிட்ட ஃபுட்டேஜும் இருக்கு, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் முத கொண்டு ரஷ்ல பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. என் கதை எழுதுனது வந்து 2021 எப்பயோ எழுதி ரெஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சு. ஸோ அதனால அதுக்கும் இதுக்கும் இன்னொன்று வந்து லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாக தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, லெஸ்பியனாக வருது அப்படின்ட்டு வருது. ஸோ லெஸ்பியன் வந்து வெறும் செக்ஸை மட்டும் தான் டிமாண்ட் பண்ணுது அப்படிங்க நினைக்கிறீங்க? அவ்வளோ டீட்டெயில்டெல்லாம் சொல்லவே இல்லையே சார். அந்த இடத்துல எனக்கு ஒரு 5-10 நிமிஷம் தான் இருந்தது. அதுக்குள்ள அதை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல ட்ரை பண்ணேன்.